கருப்பு உளுந்து கஞ்சி செய்ய தேவையான பொருள்: கருப்பு உளுந்து 1 டம்ளர், 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 கப் நாட்டு சர்க்கரை. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் உளுந்து போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு வறுத்துக்கணும், செவந்து வர அளவுக்கு. கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறைன்னு உடச்சிக்கணும். மிக்சியில் குறைப்பாக உடச்சி குக்கரில் போட்டுக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப நைஸாக இல்லாமல் இருக்கணும். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயம், 10 பல் பூண்டு, 1 டம்ளர் உளுந்துக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 4 டம்ளர் ஊற்றிருக்கேன். குக்கரில் ஒரு 4 விசில் விடணும். விசில் வந்தோடனே பார்க்கலாம். ஒரு 4-5 விசில் வரட்டும், வந்தோடனே பார்க்கலாம். ஒரு முடி தேங்காய். குக்கர் விசில் விடுறதுக்குள்ளார ஒரு முடி தேங்காய் எடுத்து பால் புழிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு மூடி தேங்காய் எடுத்து பால் புழிஞ்சு வச்சுக்கலாம். அது கூடயே 4 ஏலக்காய். சின்னதாக இருக்கிறதுனால நான் 4 போடுறேன். நீங்கள் 2 வேணால் போட்டுக்குங்க. தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கோம், திக்கான பாலாக. குக்கர் விசில் வச்சிருச்சு, வாங்க திறந்து பார்க்கலாம். நல்லா பூக்க வெந்திருக்கு பாருங்கள். தண்ணியை எடுத்துட்டு அதை மத்தால கடைஞ்சிக்கலாம். பூண்டு வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மசிச்சு விட்டோம்னா நல்லா மசிஞ்சிடும். பச்சைப்பயிறு பாயசம் வைப்போம்ல, அந்த மாதிரி இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை அதில் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிண்டி விட்டுட்டு டம்ளர் எடுத்து ஆளு கொஞ்சம் குடிச்சிக்க வேண்டியது தான். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.